ஹலோ மக்களே, ஜூன் 1 அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்கள். இங்கே எபிசோடோட ஆரம்பத்தில் லக்கி ரொம்ப அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட அப்பா மித்ரா வெளியே காரில் லக்கி பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு பயங்கரமாக ஹார்ன் அடித்து கூப்பிட்டுட்டு இருக்காரு. லக்கியோட டீச்சர் ஜானு, ஏன் இப்படி அவசரப்படுறாரு உங்கள் அப்பா, நீ மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியே கேட்குற ஹாரன் சத்தத்தை வச்சு அது லக்கியோட அப்பா தான் சொல்லிட்டு ஜூன் கண்டுபிடிச்சிடுறான். என்னமோ அவருக்கு மட்டும்தான் மகா இருக்கிற மாதிரி தாங்குன்னு தாங்குற மாதிரி உலகத்தில் வேற யாருக்கும் பிள்ளையே இல்லாத மாதிரி சீன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் செமையாக கடுப்பாக பேசுகிறான். ஜானு ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, அவரை பற்றி பேசினாலே எனக்கு மூட் அவுட் ஆகுது, என் மூடை கெடுத்துக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மித்ரா வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துட்டுருக்கு. விவேக் ஜானு 2 பேரும் லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி தான். வேற என்ன, விவேக் வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான், பெரியவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டான். விவேக் ஜானுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். அது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், அவங்க காதலை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தேவயானியும் பயங்கரமாக கத்துறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே அந்த லக்ஷ்மி இந்த குடும்பம் மானமே போச்சு. அந்த லக்ஷ்மி வந்ததால குடும்பத்தில் ஏகப்பட்ட நஷ்டம். இப்போ அவளோட தங்கச்சி இந்த குடும்பத்தை கெடுக்கணுமா? அவளோட தங்கச்சி ஜானு வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தால் குடும்ப மரியாதையே கப்பல் ஏறி போயிடணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த கல்யாண பேச்சை என் முன்னாடி எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விவேக் அவங்க அம்மா தேவயானி கிட்ட தனியாக பேசுகிறான். நான் ஜானுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்கள் சம்மதத்துக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு தேவயானி, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் பக்கம் இழுத்துட்டாடா, பெத்த அம்மாக்கே எதிராக பேச வச்சுட்டா, அவள் இந்த வீட்டுக்கு வந்தான்னா என்ன காலத்துக்கும் சமமாக நடத்தவும்னு கோவப்படுறாங்க. விவேக் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க அம்மா, அவளை இந்த வீட்டு மருமகளாக வர விட மாட்டேன், நீ காதலிச்சாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தேவயானி அவங்க பிடிச்ச புடியில ரொம்ப கெட்டியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. லக்கி அவள் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போக பிளான் பண்ணுறா. அதாவது அவரோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிலாம் இல்லை, இவனோட அந்த ஜூனோட பார்ட்டிக்கு தான். அவங்க அப்பாவை எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜானு டீச்சரையும் அவங்க கூட வர நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வர வைக்கிறா. லக்கி ஒரு சின்ன பொய் சொல்லித்தான் அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறான். ஆனால் ஜானு மித்ரா வீட்டுக்கு வரும்போது தேவயானி அவளை பார்த்து, கொஞ்சமாவது வெக்க இருக்கா, ஏண்டி இந்த வீட்டு வாசலை மிதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் லக்கியோட பிடிவாதத்துக்காகவும் விவேக் சப்போர்ட் பண்ணுறதாலேயும் தான் ஜானு அங்கேயே இருக்கா. அப்புறம் எல்லாரும் பார்ட்டிக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. கடைசியாக ஜூனும் அவங்க அம்மாவும் பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. லக்கி இன்னும் வராததால் ஜூன் அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். ஜூன் அங்கேருந்து லக்கிக்கு இங்கே ஃபோன் பண்ணுறான். லக்கி, நாங்கள் இங்கே கிளம்ப இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக வாங்க, நாங்கள் அங்கே உங்களை மீட் பண்ணுறோன்னு சொல்கிறான். 2 பேரும் ஃபோனில் செல்லமாக பேசிக்கிறாங்க. இங்கே மித்ரா அவ லக்கி பாப்பா பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் மித்ராவுக்கு அதில் போகிறதுக்கு பெருசாக ஆசையெல்லாம் இல்லை. அவர் பாட்டு லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் லக்கி செமைய கடுப்பாகி, பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, இதுதான் என்னை ஏமாத்துறீங்களா, என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இப்போ வராமல் ஏமாத்துறீங்களா, நீங்கள் மட்டும் வராமல் போனீங்கன்னா அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா மித்ரா கிட்ட ரொம்பவே சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரலன்னா நான் அவங்க கூட 10 நாள் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மித்ராவை மிரட்டுறாங்க. அதுவும் மித்ரா தான் தன்னோட மகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரே, மக தாங்கிட்ட 10 நாள் பேச மாட்டானா மித்ராவால் அதை தாங்கிக்கிட முடியுமா? உடனே அவர் சரி நான் ஒரு வழியாக நான் பார்ட்டிக்கு வர சம்மதிச்சிடுறாரு. சூட் இது கோட் சூட்லாம் போட்டு செம ஸ்டைலிஷாக அப்படி நம்ம மித்ரா ஹீரோ மாதிரி இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுன் பிஸ்னஸ் டெண்டரில் ஜெயிச்சதுக்காக ஒரு பெரிய சக்ஸஸ் பார்ட்டி நடக்குது. இங்கே தான் லக்கி பாப்பா இவங்களை மித்ராவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இங்கே ஒரு வேளை மித்ராவும் இவங்களும் லக்ஷ்மியும் சந்திப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாரும் அர்ஜுனுக்கு அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் அர்ஜுனுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வெற்றிக்கு முழுக்க காரணமே நம்ம லக்ஷ்மி தான். ஆனால் லக்ஷ்மிக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு வேளை நம்ம தெரிஞ்சவங்க கண்ணில் யார் கண்ணிலையும் மாட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் லக்ஷ்மி
நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே பெரிய விஷயம், எல்லாரும் இருக்கிற இடத்துலலாம் என்னை யாருக்கும் நீங்கள் அடையாளம் காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்டிஷன் தூக்கி அர்ஜுனுக்கு வைக்கிறாங்க. நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, நான் ஒரு ஓரமாக அமைதியாக இருந்துட்டு போயிடுறேன். அர்ஜுன் கிட்ட கண்டிஷனாக சொல்லிடுறாங்க, நான் இங்கே இருக்கிறது என்னை அறிமுகப்படுத்துறது அந்த மாதிரி எந்த வேலையும் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனும் அவளோட ப்ரைவசியை மதித்து அதை ஏற்றுக்கிறாங்க. லக்ஷ்மி யார் கண்ணுக்கும் படாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்குறாங்க. காரில் பாட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது மித்ரா லக்கியோட ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு கேட்குறாரு. அப்போ லக்கி கிஃப்டெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி மழுப்புறா. கூட இருக்கிற ஜானு டீச்சர், உண்மை தெரிஞ்சால் உங்கள் அப்பா கோவப்படுவார், ஏன் போய் சொன்னேன்னு நம்ம மெதுவாக கேட்குறாங்க. அதுக்கு லக்கி, அப்பா கோவப்பட்டா எனக்கு அப்பாவை எப்படி கூல் பண்ணணும்னு தெரியும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, அப்பாவுக்கு அங்கே போனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஜானு கிட்ட ரகசியமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கவனிக்கிற விவேக், லக்கி ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. என்ன பிளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் விவேக்கும் இவங்களோட வராரு. இப்போ பார்ட்டிக்கு யாரெல்லாம் போகிறா, விவேக் போகிறாங்க, ஜானு போகிறாங்க, மித்ரா வராங்க, லக்கி பாப்பா எல்லாருமே இங்கே பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே லக்ஷ்மியும் அதே பார்ட்டியில் தான் இருக்காங்க. லக்ஷ்மி, அர்ஜுன், அதுக்கடுத்து ஜூன் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு மித்ரா, லக்கி, விவேக், ஜான் எல்லாரும் வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்த்டே பார்ட்டி இல்லை, அர்ஜுனோட பிஸ்னஸ் சக்ஸஸ் பார்ட்டின்னு மித்ராவுக்கு தெரிய வருது. டெண்டரில் தன்னை தோற்கடிச்ச அந்த அர்ஜுனோட பார்ட்டிக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு தெரிஞ்சது மித்ராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. லக்கி போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்ததை நினச்சி விவேக்கும் ஜானும் இங்கே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவ வேற இப்படி போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாலே, இப்போ என்ன நடக்க போதோ, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோன்னு சொல்லிட்டு இங்க விவேக்கும் ஜானுவும் இவங்க ஒரு பக்கம் பயந்து செத்துட்டு இருக்கிறாங்க. கோவத்துல மித்ரா அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது அர்ஜுன் அங்க டெண்டர்ல தோத்தாலும் மனசுல எதுவும் வச்சுக்காம பார்ட்டிக்கு வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கொஞ்சம் நக்கலாவே பேசுறாரு அர்ஜுன். ஆனா லக்கி நடுவில் புகுந்து, என் அப்பா ஒன்றும் உங்களுக்காக ஒன்றும் வரல, ஓகேவா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜூனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறான். மித்ரா கோபமாக கிளம்பும்போது லக்கியும் விவேக்கும் சமாதானம் செய்கிறாங்க. நீங்கள் இப்போ இங்கே போனால் லக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணுவா, அவளுக்காக கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு விவேக் சொல்கிறான். மித்ராவும் லக்கிக்காக மட்டும் அங்கே இருக்க சம்மதிக்காரு. நான் அர்ஜுன் கூப்பிட்டா யாருக்காகவும் வரல, என் பொண்ணு என்னை கூப்பிட்டு வந்திருக்கா, அதுக்காக மட்டும் நான் இங்கே இருக்கிறேன், அதுக்காக தான் நான் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போயிடுவேன்னு சொல்கிறாரு. ஜூன் தான் ஃப்ரெண்டு லக்கி வந்ததை பார்த்துட்டு தான் அம்மாவை கூப்பிட்டுட்டு லக்கிக்கு அறிமுகப்படுத்த ஆசையாக ஓடி வரான். லக்ஷ்மி ஒரு ஓரமாக இருந்து கூப்பிட்றான். லக்ஷ்மி அங்கே மித்ரா வந்திருப்பது, இன்னும் மித்ரா இங்கே வந்திருக்கிறது, இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறது எதுவுமே தெரியாது. மித்ராவோட பொண்ணு தான் லக்கின்னு இவங்களுக்கு லக்ஷ்மிக்கு தெரியாது. ஒரு தயக்கத்தில் ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு வேற பயமாக இருக்குது, ஒரு வேளை மித்ராவும் இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜூனை நீ போ ஜூன், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மழுப்புறாங்க. லக்ஷ்மி மித்ராவை பார்க்க போறாங்களா இல்லையா, இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது. ஒரு வழியா நம்ம மித்ராவும் லக்கி பாப்பாக்காக இந்த பார்ட்டிக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இங்க சம்மதிச்சுட்டாரு. பார்ட்டி நடக்கிற இடத்துல லக்ஷ்மி ரொம்ப பயத்தோட இருக்காங்க. தான் பையன் ஜூன் கிட்ட நீ போய் விளையாடு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா மனசுக்குள்ள நான் இங்க இருக்கிறது விவேக்கோ இல்ல ஜானுவோ யாரு கண்ணிலையும் படக்கூடாது, அப்படி பட்டா பழையபடி மனுஷன் மூலமா நந்தன் குடும்பத்துக்கு பெரிய அவமானம் வந்துடும், அதனால யாருக்கும் தெரியாம மறைஞ்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு ஓரமா நின்றுட்டு மறைஞ்சிருந்து யாராவது வந்திருக்காங்களா, எங்கேயாவது இருக்காங்களா, மித்ரா எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக அந்த பார்ட்டியாக இருக்கிற இடத்துல இவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருந்து பார்க்குறாங்க. அவங்க பையன் ஜூன்கிட்டையும் அது இதுன்னு சொல்லி சமாளித்து வராமல் இருக்கிறாங்க. அர்ஜுனோட அம்மா வசுந்தரா தேவி மித்ராவை சந்திச்சு பேசுகிறாங்க. பிஸ்னஸ் டெண்டரில் தோத்துட்டாலும் எந்த ஈகவும் பார்க்காம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுடைய இந்த குணம் தான் உங்கள் வெற்றிக்கு காரணம்னு ரொம்ப பாராட்டுறாங்க. அப்போ அர்ஜுன் ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவும் இவங்க அப்பாவும் நந்தனும் பிஸ்னஸ் போட்டியாளர்களாக இருந்தாங்க, இப்போ நாங்கள் 2 பேருமே போட்டி போடுறோம்னு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறான். மித்ரா அர்ஜுன் கிட்ட, இந்த டெண்டரில் உன்னை ஜெயிக்க வச்சது, என் கைக்கு வர வேண்டிய டெண்டரை தட்டி பறிச்சது ஏதோ ஒரு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேனே, அவளுக்கு என்ன அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது லக்ஷ்மி தான்னு தெரியாமலேயே லக்ஷ்மியை பற்றி இவங்க அர்ஜுன் கிட்ட இவர் மித்ரா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார் அவ பேர் என்ன, அவளை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அர்ஜுனும், ஆமாம், அவன் என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் என் கடந்த காலமும் எதிர்காலமும் மாறுச்சு, அவளை கண்டிப்பாக உனக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது லக்ஷ்மி தான் அவன் பொண்டாட்டியா அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் இங்கே மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மித்ராக்கு அந்த பெண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே பயங்கரமா ஆர்வமா இருக்கு. அவங்க அப்படி யாரு, அவ லக்ஷ்மி மாதிரியே எல்லாமே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கா, எல்லாமே டெண்டர்லாம் இது பண்ணி கொடுத்துருக்கா, அப்படி யாரு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் யார் அந்த பொண்ணு, இந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க
இவர் மித்ரா ரொம்பவே ஈகராக இருக்காரு. பார்ட்டியோட இன்னொரு பக்கத்தில் பார்த்தா விவேக் யாருக்கும் தெரியாமல் ஜானுவோட கையை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு அங்கே ஒரு ட்ராக்ல அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. ஜானு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னை கேட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஆயிடுச்சான்னு அர்த்தம் விவேக் சொல்கிறான். ஜானு சிரிச்சுக்கிட்டே இப்படி யாருக்கும் தெரியாமல் கையை பிடிக்கிறது இருக்கட்டும், எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக பிடிக்கிற நாள் வரணும்னு சொல்கிறான். விவேக்கும் கண்டிப்பாக அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறான். ஜானு மித்ரா கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மித்ரா கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஐஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா அங்கிள்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் மித்ரா எனக்கு பிடிக்காத மனுஷங்களும் பிடிக்காத பொருட்களும் என்னை விட்டு தூரமாக இருந்தாலே அதுதான் எனக்கு பெரிய பீஸு, எனக்கு அதுதான் பெரிய மன நிம்மதி அப்படின்னு சொல்லி ஜூனை ரொம்பவே அசிங்கமாக படுத்துகிறான். ஜூனுக்கும் அப்போது நான் உங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் உங்களுக்கு நிம்மதியா, உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இடுப்பில் கையை வச்சுட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதை தூரத்துலேருந்து லக்கி ஆச்சரியமாக பார்க்குறா. இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் மோதலுமா இருக்கே, இவங்க 2 பேருக்கும் சண்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் லக்ஷ்மி கிட்ட உன்னை ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தணும், அவர் தான் இந்த லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் ஓனர் மித்ரா, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருன்னு கூப்பிட்றான். ஆனால் லக்ஷ்மிக்கு மித்ரா பேர் கேட்டதுமே தூக்கி வாரி போடுது. ஐயோயோ அவர் என் புருஷன், அவர்கிட்டயே போய் என்னை அறிமுகப்படுத்த போறியா, அவங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் நான் தூரமாக இவ்வளோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள 1008 நினச்சிட்டு இருக்காங்க. என்னை யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டாம், நான் யாருக்கெனவே சொல்லியிருக்கேன் அர்ஜுன் நான் தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அது இதுன்னு சொல்லி மழுப்புறாங்க. அர்ஜுனும் அவளை வற்புறுத்தாம மித்ரா கிட்ட போய் அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, அப்புறமா அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறான் மித்ரா கிட்ட போயிட்டு அர்ஜுன். இங்கே பார்ட்டி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அர்ஜுன் மேடை ஏறி மைக்கில் பேசுகிறான். நம்ம கம்பெனி இப்போ ஜெயிச்சிருக்கு, ஆனால் இந்த டெண்டரில் தோத்து போன கம்பெனியோட மித்ராக்கு எந்த பொறாமையும் இல்லாமல் நம்ம வெற்றியை வாழ்த்த இங்கே வந்திருக்காரு, அது அவரோட பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நக்கல்லாம் அடிச்சுட்டு இப்போ ஏதோ மேடையில் போய் ஏறி மித்ராவை பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்கள கௌரவிப்பது நம்மளோட கடமை. மித்ரா ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். மித்ராவும் ஸ்டேஜுக்கு போக இஷ்டமே இல்லாமல், ஆனால் தம்பி விவேக் அண்ணா இப்போ நீங்கள் போகலைன்னா நமக்கு தான் கெட்ட பேர், நீங்கள் போயிட்டு சும்மா 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறான். மித்ராவும் கடுப்போட மேடையை நோக்கி போயிட்டு சீனோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து இப்போ லக்ஷ்மியும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒருவேளை லக்ஷ்மியோட பையன் தான் ஜூன் அது அப்படின்னு சொல்லிட்டு மித்ராக்கு தெரிய வருமா, இல்லை மித்ராவோட பொண்ணு தான் லக்ஷ்மி, அப்போ இது மித்ராக்கு யாரோட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லக்ஷ்மிக்கு இதெல்லாம் எடுத்து நோண்டுவாங்களா, இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா, அப்போ லக்ஷ்மி பாப்பா இப்போ லக்கி பாப்பா லக்ஷ்மியை மீட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நம்ம சலங்கை ஒலி சீரியலும் போட்டிருக்கோம், ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.